ஹலோ கைஸ், வணக்கம். ஒரு சின்ன பதிவு தான், சின்ன தகவல் தான். ஓகே, என்னன்னு சொல்கிறதுன்னா, எனக்கு டெய்லி கால் அடிக்கிறாங்க நிறைய பேர், வேலை வேணும் வேலை வேணும்ன்ட்டு. ஓகே, ஒன்று. ரெண்டாவது, பெர்மிட்டு இன்னும் திறக்கலை. ஓகேங்களா? போன வாரம் தான் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு இந்த காலிங்கில் வரத்துக்கு, அவங்கவுங்க நாட்டிலேருந்தே மலேசியாவுக்குள்ளே வரதுக்கு பெர்மிட்டோடு வரதுக்கு போன வாரம் தான் அறிவித்தாங்க. பட் இன்னும் சிஸ்டமில் அப்டேட் ஆகலை. இந்த வருஷம் டிசம்பரில் சாத்தணும்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேலே யாராவது வர மாதிரி இருந்தால் தயவு செய்து பெர்மிட்டில் வாங்க. அவ்வளோதான் என்னோட அட்வைஸு. எந்த நாட்டிலையுமே போயிட்ட பிறகு பெர்மிட் போட்டு தரேன்னு யாராவது சொன்னால் அதை நம்பாதீங்க. ஒரு சில நாட்டில் இருக்குது, பட் மலேசியாவில் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸு இல்லை. ஓகேங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், தயவு செய்து சொல்கிறேன், இந்தியாவோ ஸ்ரீலங்காவோ எந்த நாடாவது, பங்களாதேஷோ பாகிஸ்தானோ எங்கே இருந்தாவது ஒரு நாட்டுக்கு வேலைக்கு போகிறேன்னா அந்த டிமாண்டை காட்ட சொல்லுங்கள். என்ன சேல்ரி, பெர்மிட் எப்படி, எல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணு. இன்னும் சொல்லப்போனால் ஆல்ரெடி மலேசியாவில் 2 மில்லியன் ஃபாரின் ஒர்க்கர்ஸ், ஓகேங்களா, ஒரு 15 நாட்டுக்காரங்க இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. அதில் மெயினாக நம்பர் 1 பங்களாதேஷ் 8 லட்சத்துக்கு மேலே, 2வது இந்தோனேஷியா, 3வது நேபாள், 4வது மியான்மர், 5வது தான் இந்தியா. அதுக்கப்புறம் மற்ற நாடுகள்லாம் வருது. இது டாப் 5ல் அவங்க 5 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்கெல்லாம் பெர்மிட்டோடு இங்கே வந்துட்டாங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் அதுலேயும் நிறைய பேருக்கு வேலை இல்லாமையும் இருக்காங்க. பாருங்கள், என்ன வேலை என்கிட்ட கேட்குறது பெருசு இல்லை. இப்போதைக்கு என்கிட்ட எந்த வேலையும் கோசமாக இல்லை. ஒன்று அப்படி இருந்தாலும் எல்லாமே வந்து பெர்மிட்டில் இல்லாமல் டூரிஸ்டில் வந்து இறங்கின்னு இருக்கீங்க. ஏஜென்ட்டுங்க அங்கே போட்டு தரேன், இந்த சம்பளம் அந்த சம்பளம் ஏதோ சொல்லி ஏற்றிடுறாங்க. தயவு செய்து அது மாதிரி நம்பி வராதிங்க. கேளுங்க ஏஜென்ட்டுக்கிட்ட. கேட்டால் அவ்வளோ காசு கட்டுறீங்க, இவ்வளோ காசு கட்டியிருக்கேன்றீங்க, கடன் வாங்கியிருக்கேன்றீங்க. எப்போ போய் கடனை அடைக்க போகிறீங்க தெரில. இங்கே பெர்மிட் இல்லாமல் இங்கே இமிக்ரேஷன் வந்து டெய்லி ஒரு இடத்துலையும் மலேசியாவில் பிடிச்சி நாட்டுக்கு ஏற்றின்னு இருக்காங்க. நீங்கள் அப்படியே டூரிஸ்ட் விசாவில் வந்தால் கூட ஏர்போர்ட்டில் எவ்வளோ பிரச்சனைன்றது உங்களுக்கும் தெரியும். நீங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வெளியே வரீங்க. என்னோட ஒரே ஒரு அட்வைஸ், இப்போ டூரிஸ்டில் வந்தவங்கெல்லாம் எனக்கு கால் அடிக்கிறீங்க வேலை அதுன்ட்டு, தயவுசெய்து அவங்கவுங்க நாட்டுக்கு ரிட்டர்ன் போயிடுங்க. இங்கேருந்து பெர்மிட் போட இப்போதைக்கு முடியாது. பெர்மிட்டில் வரத்துக்கு ஏற்றது தான் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அது கூட அப்டேட் எதுவும் பண்ணலை. வர மாதத்துலேருந்து எப்படி சொல்கிறேன்னா, மெடேக்கா நாளைக்கு, மலேசியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே நாளைக்கு, அதெல்லாம் முடிஞ்சப்புறம் அப்டேட் ஆன பிறகு அதுக்கப்புறம் எந்தெந்த பெர்மிட்டில் யாரெல்லாம் வரீங்களோ எல்லாமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்தந்த வேலை டீட்டெயில் கிளியராக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்றதெல்லாம் டிசைட் பண்ணிட்டு காசை கட்டிட்டு வரத்துக்கு பாருங்கள். அவ்வளோதான் இப்போதைக்கு நான் சொல்ல முடியும். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு கூட இப்போதைக்கு ஒரு 7-8 பேர் 10 பேர் தேவைப்படுது. ஓகேங்களா? இப்போ மலேசியாவில் ஆல்ரெடி யாராவது இருக்கீங்க அப்படின்னா இந்தியா, நேபாள், அதர் நேஷ்னாலிட்டி இப்போதைக்கு தேவையில்லை. யாரோ பெர்மிட்டோட லீகலாக இருந்தால் எனக்கு புலனம் செய்யுங்க. நான் மற்ற டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நானும் என்னோடய கம்பெனிக்கு பெர்மிட்டு அப்ளை பண்ணி கிடைச்ச பிறகு ஒரு நல்ல கம்பெனி, நல்ல வேலை இருந்தால் நான் கண்டிப்பாக அந்த டைமில் போடுறேன். பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அப்டேட் பண்ணி நல்லபடியாக வரதுக்கு பாருங்கள். கடைசியாக சொல்கிறேன், தயவுசெய்து இங்கே டூரிஸ்டில் இருக்கிறவங்க அவங்கவுங்க நாட்டுக்கு போகிறதுக்கு பாருங்கள். இங்கே பெர்மிட்டு போட முடியாது. யார்கிட்டையும் காசை கொடுத்து ஏமாறாதீங்க. அந்த காசை வச்சுட்டு ரிட்டர்ன் டிக்கெட்டு போட்டு நல்லபடியாக போகிறதுக்கு பாருங்கள். அப்படி 30 நாள் தாண்டி எக்ஸ்ட்ராவாக இருந்தீங்கன்னா 500 வெள்ளி தான் ஃபைன் அடிச்சுட்டு நல்லபடியாக போங்க. நன்றி, வணக்கம். இது எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. என்ன, எனக்கு கால் அடிக்கிறது, நான் ஒரு சில கால் அட்டன் பண்ணுறேன், ரிப்ளை பண்ணுறேன், ஒரு சிலது அட்டன் பண்ணுறதில்ல. அவங்க ஏதோ என்ன தப்பாக நினச்சிங்க, என்னடா இவர்கிட்ட கால் அடித்து எடுக்க மாட்டேன்றாரு, ரிப்ளை பண்ண மாட்டேன்றாரு, இன்னும் சொல்ல போனால் இவர் என்ன பெரிய இதா அப்படியெல்லாம்ன்ட்டு. நீங்கள் மொத்தத்தில் பெர்மிட்டே இல்லையே, அதை யோசிக்க மாட்டேன்றீங்க. நன்றி, வணக்கம்.